பாஜக ஆளும் மாநிலங்களில் வகுப்புவாத பாரபட்சம் முன்னுரிமை பெறுவதால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் விமர்சித்துள்ளார். தலைநகர் புதுடெல்லியில் உள்ள ரோஹிணி செக்டார் பகுதியில் மூடப்படாமல் திறந்து போடப்பட்டிருந்த பாதாள சாக்கடையில் கடந்த திங்கட்கிழமை விழுந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை மாலை அவரது உடல் பாதாள சாக்கடையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அந்த தொழிலாளி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் இரவு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தவர் தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த நிலையில் தற்போது மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடையில் மேலும் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாக தனியார் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விஜயவசந்த் எம்பி, பாஜக ஆளும் மாநிலங்களில் வகுப்புவாத பாரபட்சத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் வளர்ச்சிக்கான நிகழ்ச்சி ஓரங்கட்டப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார்.